இன்னைக்கு அதிமுக எடப்பாடிக்கு விஜய் பயணம் வைத்த கலக்கத்தான் செய்யும். அது மாதிரி கட்சி இருக்கிற கூட இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இது பெரிய கிளி தான். அதே மாதிரி போறாரு, இவருக்கும் ஒரு எத்தனை சீட்டு கேட்கலாம் அப்படின்னு கேட்பாரான்னு கேட்டா அது முடியாதுங்க. ஏன்னா அமித்ஷா சொன்னா இத்தனை சீட்டு தான் தம்பின்னா இத்தனை சீட்டு தான். அதுல மாற்று கருத்து இல்லை. இது என்ன ஆகும்னா, ஒருவேளை இந்த ரெண்டு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அதிமுகவையும் கைட்டு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இவன் நினைச்சுக்கிறான் கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை. எனக்கு வருமான கூட்டணி ஆயிடல. இப்போ தாவேக்கா வந்தா தாவேக்காவும் நம்முடைய பிஜேபியும் ஒருங்கிணைந்து நமக்கு கடை இறங்கலாம், ஒரு நிறைய சீட்டு வரும். அதை வச்சுட்டு அதிமுகவை துண்டாக போயிட்டா அதிமுக எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். ஏன்னா டிஎம்கே கிட்ட போக முடியாது. சரி 4 சீட்டு ஜெயிச்சா கூட இல்லை எல்லா தொகுதியிலும் போயிட்டு அவங்க ஒன்று நாள் வந்தால் கூட கடைசி நம்மகிட்ட தான் வரணும்னு அவங்களை துண்டாக்குறதுக்கான வழியும் ஏற்படலாம் என்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ இன்னைக்கு போறாரு தலைவர், நான் தனியான நாள் தான், தனியாக தான் நிற்பேன், இவன் கொள்கை எதிரி, இவன் அரசியல் எதிரி. இப்போ எங்க போயிருக்கிறது? கொள்கை எதிரி கூட கூட்டணி. நீங்க யார் ஏமாறுறது? மக்கள்.